சாமியே சரணம் ஐயப்பா. என் உறவுகளுக்கும் என் நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா 2025 வருடத்துக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025 வருடம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2025 வருடத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த 3 கிரக பெயர்ச்சிகளும் இந்த 2025 நடக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம்னே சொல்லலாம். சரிங்களா? குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறக்கூடிய தருணம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாவார். ராகு கேது பயிற்சின்றது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதே மாதிரி சனி பயிற்சி ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? அப்படி ஆகக்கூடிய இந்த 3 கிரகங்களை முக்கியமான நவகிரகத்திலேயே முக்கியமான 3 கிரகங்கள் யாருன்னா ராகு கேது குரு சனி. இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த 2025 ஆகிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ரெண்டாவது இது ஒரு ஆச்சரியம், அபூர்வம்னு சொல்லலாம். அப்படி ஆகக்கூடிய இந்த 2025 வருடத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். ரெண்டாவது இந்த மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். அதனால தான் ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லுவாங்க இந்த புதன் பகவானை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த முதல்ல ஆக வேண்டிய கிரக பயிற்சி யாருதுன்னா சனி பயிற்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 வருடத்தில் கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சரிங்களா? அதனுடைய காலகட்டம் எப்படி இருக்கும்? அடுத்தது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி 5வது மாதம் 2025 வருடத்தில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அடுத்தது ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18ஆம் தேதி 5வது மாதம் 2025 வருடத்தில் ஆகக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு கண் மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போயிடும் அப்படி நினைப்பாங்க. இதுக்கு காரணம் ஏன் சொல்ல வர அப்படின்னா, நம்ம ரிஷப ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் மிதுன ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு வந்துட்டால் ஜென்ம குருவாக வராரு இல்லையா? அப்போ ஜென்ம குருவை வந்துட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய மனசில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னேன், கண்ணு மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போயிடும் நினைக்கிறது கண்டிப்பாக தப்பு இல்லைங்களா? ஏன்னா அந்த குரு பகவான் மட்டுமே இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகலை. நான் சொன்ன மாதிரி ராகேது பயிற்சி ஆகிறாரு, சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா? அப்படி பார்த்திங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான், அதாவது கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான் அடுத்தது மீன ராசிக்கு வராரு. அப்போ 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்து அடுத்தது எங்கன்னு வராரு? ஜீவனஸ்தானத்துக்கு வராரு, கர்மச்சனியாக வராரு. அப்படி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறது எப்படின்னா, ஒரு சிலருக்கு இது பாதகமான நேரம் தான். ஏன்னா சனி பகவான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10ல் வராரு. 10ல் சனி வரும்போது என்ன பண்ணுவார்னா, பழமொழி சொல்லுவாங்க, 10ல் சனி வந்தாலோ இல்லை 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் என்ன அப்படின்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லாக இப்படியே இருந்துருமா? கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ பாக்கிய சனியாக இருந்து கர்மச்சனியாக வராரு. சரிங்களா? அப்படி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 ஆகக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார்.
அப்போ சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான நேரம் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, மற்றபடி நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுயதொழிலுக்கு தான் 10ஆம் இடம் பார்க்கணும்பாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் வச்சுருக்கோம், ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விவசாயம் சொந்தமாக செய்கிறோம், இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். இது போல் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம்னு எடுத்துக்கலாமே தவிர, அதை தவிர நான் வந்து மாத சம்பளம் வாங்குறேங்க, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி சனி பகவான் 9லிருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். அப்படி வரக்கூடிய தருணம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 இருந்து அடுத்தது 3ஆம் தேதி 6வது மாதம் 2027 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் மீன ராசியில் தான் சனி பகவான் இருப்பார். சரிங்களா? அதாவது 2 வருஷம் 2 மாதம் 5 நாள். அடுத்தது வந்து ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி. இப்போ குரு பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 14ஆம் தேதி இன்றைக்கி 5வது மாதம் 2025 வருடத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் 1ஆம் இடத்துக்கு வரார். அப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரார். அப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் செருப்பல் அடித்தாலும் போகாதுன்றது ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிங்கன்னா விரய குருவாக இருந்து ஜென்ம குருவாக வரார். அப்போ ஜென்ம குருவாக இருக்கிறதுனால புதன் பகவான், ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் தானே, அந்த புதன் பகவானும் ரெண்டாவது இந்த குரு பகவானும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதை தான் கொடுப்பாரே தவிர கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா புதன் பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகம். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்க்கும்போது தனக்காரகனும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்விக்காரகனும் 2 இணையும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிரமங்களை கொடுத்தாலும் அதை ஜமாளிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்துட்ருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பார்வை. பொதுவாக ராகு கேதுன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். 10ஆம் இடம்ன்றது எங்கே இருக்கிறாரு? தொழில் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ராகு பகவான் 9ஆம் இடமாக வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்துக்கு மாறுறார். பாக்யஸ்தானம்னா என்ன? ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம். அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 தான் கஷ்டப்பட்டோம், 2025 நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற இடத்துக்கு தான் உங்களுக்கு அந்த ராகு வரார். ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேது பகவான் எப்படி, அதாவது அந்த உடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வராரு ராகு, பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அப்போ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்போ இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்த கஷ்டத்தை சரி பண்ணிவிடுவார். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது, அவர் நிழல் கிரகம், யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லது கொடுப்பார். அப்போ மிதுன ராசி யாரை பார்க்குறாருன்னா கேது பார்க்குறாரு. கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்னி ராசியில் இருந்து, அதாவதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிம்ம ராசிக்கு வராரு. அப்போ அந்த கேது பகவான் எப்போ வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு வரார். அப்போ உங்களுக்கு அந்த கேது பகவான் இப்போ திசையோ புத்தியோ எடுத்துட்டிங்கன்னா ராகு நல்லதை பண்ணுவார், கேது கெடுதல் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரக கோச்சாரம்னு பார்த்திங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் பார்வை ஒன்று தான். ராகுக்கு வேறு பார்வை இல்லை, கேதுக்கு வேறு பார்வை இல்லை, 2 பேர்த்துக்கு ஒரே பார்வை தான். அப்போ அந்த பார்வைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்க வேண்டிய கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு வரார். அப்போ அந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ கேதுவுடைய பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். நம்மனே சொன்ன மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு, நல்ல வளர்ச்சி கொடுக்க வேண்டிய இடத்துல பார்க்குறாரு. அதாவது கேது பகவான் 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு ராகு கேது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருவார். எப்போ 18ஆம் தேதி
5வது மாதம் 2025க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்றதுக்காக வேண்டி நம்ம ஜாதகத்தையே நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த விமானம்ன்றது வந்து பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகும், அதுக்கு மேலே அது எப்படி போகும் அப்படி நம்ம பயந்துட்டோம்னா அது பறக்க போகிறதில்ல, ஜெயிக்க போகிறதில்ல. சரிங்களா. அந்த விமானம் பாதை இருக்கிற வரைக்கும் பயணம் பண்ணுது, பாதை முடிஞ்சதுனால பயணம் ஸ்டார்ட் ஆச்சு, அதை வளரப்போகுது, வெற்றி அடைஞ்சது. அதுபோல் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்துட்டார், சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குறாரு, அதை பற்றி பாருங்கள். புரியுதுங்களா. சனி பயிற்சின்றது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துறாரு. 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராக்கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகள் ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொதுவாக வந்து 1வது மாதம் 5ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1வது மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கலஸ்திரஸ்தானத்தில் இருப்பார். கலஸ்திரஸ்தானம்னா எங்கே, திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த டேட்லலாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப வருஷம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25ஆம் தேதி 1வது மாதத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2வது மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான்றது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆயுள் ஸ்தானத்துக்கு வரும்போது இந்த உடல் உபாதைகள், இந்த நோய் நொடிகள், இந்த மாதிரி பிணிப்பேடிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதைகளை சரி பண்ணி கொடுத்துருவார். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி 3வது மாதத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4வது மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அது வந்துட்டு வக்கரம் அடைஞ்சிருவார். அப்போ தொழில் ரீதியாக வந்துட்டு வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா இந்த தொழில் ரீதியாக இப்போ கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும். அதே சொந்தமாக பார்த்தீங்கன்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா. தனித்து செய்கிறவங்களுக்கு நல்லது கொடுத்துருவார். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது மாதம் 7ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து 5வது மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எத்தனாம் தேதி வரைக்கும் 5வது மாதம் 23ஆம் தேதி வரைக்கும். அப்போ அந்த லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த கனவு இருக்குது பார்த்திங்களா, படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா, இல்லை நம்ம வந்து மற்றவங்க இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, மண்மனை வாங்குறாங்க, 4 சம்பாதிக்கிறாங்க, சேஃப்டி பண்ணுறாங்க, செட்டில் ஆகுறாங்க, அப்போ நம்மளால் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு தருணம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ அந்த நேரம்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்குமுன்னா 100% ஒரு நற்பலன்களை கொடுத்துருவார். முடியலன்னு நம்ம ஓஞ்சி படுத்துக்கிட்டவங்களுக்கு அப்போ எழுந்து நடக்கிற திறமை கொடுத்துருவார். முடியலன்ற நினச்சிக்கிட்டு கட்டன்றதை வந்து நஷ்டப்பட்டவங்களுக்கு இது விற்றாதான் கடனை கட்ட முடியும், இது வந்து கட்டான்றதை வந்து அழிச்சாதான் நம்ம வளர முடியும், இது வந்து வாங்கினா தான் செய்ய முடியும், இல்லை இது விற்றா தான் நம்மளால் மேலே வர முடியும், இப்படி நினைக்கிறவங்களுக்கு புது ஒரு தெம்பை கொடுத்துருவார், புது ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். புரியுதுங்களா. லாபஸ்தானம் வரும்போது நடக்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா. அப்படி இருக்கும்போது கட்டான்றது வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து 6ஆம் தேதி 6வது மாதத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா 6வது மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஜென்மத்தில் வந்துடுவார். அப்போ ஒரு கிரகம் ஜென்மத்தில் வரும்போது அந்த கிரகம் கண்டிப்பாக ஜென்மன்றதை விட ஆட்சியே வந்துடுவார். அப்போ அந்த ஆட்சியே வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மைண்டு நல்லா வேலை செய்யும், ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. போதும், பட்ட கஷ்டம் போதும், வாழ்கிறதுக்கு இதுதான் வழி, இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளார அந்த ஞானம் பிறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா முன்னே சொன்ன கல்விக்கு அதிபதி புதன், ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன், இந்த 3 சேர்ந்தவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அப்படி வரக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுக்கு வந்து எப்படின்னா நல்ல ஒரு ஆற்றல் திறமையை கொடுத்துருவார், சம்பாதிக்கிற யோகத்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் வெளிநாடு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அரசியலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து அந்த கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த 3ல் எதுவும் நடக்கலாம்.
அரசியலில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்போ டைமு கிடைக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிற யோகம், கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்பு. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த மாதிரி வாய்ப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எதிர்பார்க்காத நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைச்சிருங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த 2025 வருடத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி வரும்போது உங்களுக்கு வந்து அரசியலோ, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்போ வெளிநாடு போகிற யோகத்தையோ கண்டிப்பாக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7வது மாதம் 18ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8வது மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்ரம் அடைஞ்சிருவார். அப்படி வக்ரம் அடைஞ்சிட்டோன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் முடக்கடியாக இருக்கும். அப்போ வந்து அந்த நிமிஷத்தில் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் எண்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா வக்ரம் அடைஞ்சு புதன் வெளியில் வந்துட்டார்னா ஃப்ரெஷ் ஆகிடுவார். அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போச்சுன்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சு அவர் வெளியில் ஃப்ரெஷ்ஷாகி வெளியில் வந்துடுவார். அப்படி வந்துட்டாருன்னா அதுக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பலன்கள் என்ன படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு படிப்பு கொடுப்பாரு. ரெண்டாவது வந்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவார். அடுத்தது இந்த உடல் உபாதைகள் ஹெல்த் பாதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, ஆப்ரேஷன் பண்ணால் தான் நான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் திசை புத்தி அந்தரம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருவார். இதை விட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஓவியம் வரைகிறேன், நான் கலைத்தொழில் இருக்கிறேன், ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நான் ஒரு விவசாயத்துறையில் இருக்கிறேன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன், உருவாக்குற இடத்துல இருக்கிறேன், ஒரு கொத்துனார் ஒரு மேஸ்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறது ஒரு கலைத்தொழில், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நேர காலங்கள் அப்போ ரன்னிங் ஆகிடும். அப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்போ உங்கள் அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும், வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்கும், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உடைய புதனாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு நல்ல வலு சேர்த்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஆக்கி உங்களை உட்கார வைக்க போகிறாரு. நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, நமக்கு வந்து கஷ்டம்ன்றது கடல் போல் இருந்தாலும் சரிங்களா, அது கடுகு போல் அதாவதுன்றது பொறிச்சு தள்ளிட்டு உங்கள் வாழ்க்கையில் கரையேறி நிற்க போகிறீங்க. இதுதான் நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சியை நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்தவுடைய 2025 வருடம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக உட்கார போகிறார். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.